நருட்டோ சீரீஸ்ல மற்ற கேரக்டரை விட ராக் லீ கேரக்டர் நம்மளுக்கு ஒரு பரிச்சயப்பட்ட கேரக்டர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நருட்டோ சீரீஸ்ல ராக் லீ நீங்க பார்க்கும்போது நீங்க அதை ஃபீல் பண்ணிப்பீங்க. கரெக்டா? எஸ், ராக் லீயோட கேரக்டர் எக்ஸாக்ட் கிங் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸான ப்ரூஸ் லீயை ரிசம்பிள் பண்ற மாதிரியே தான் இருக்கும். பசாஜி எசிமோட்டோ தான் ப்ரூஸ் லீக்கு ஒரு மரியாதை கொடுக்குற விதமா அவரோட கேரக்டர் டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி ராக் லீன்ற கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட நேம் சிமிலரா இருக்கும், ராக் லீ, ப்ரூஸ் லீ. நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரோட பர்த்டே டேட்டும் சேமா தான் இருக்கும், நவம்பர் 27. அது மட்டும் இல்லாம சேம் ஹேர் ஸ்டைல், சேம் டெக்னிக்ஸ். ஜூனியர் எக்ஸாம் அப்போ ராக் லீயோட ஃபிஸ்ட்ல வந்து இன்ஜூரியா இருக்கும், அதே சேம் இன்ஜூரி ப்ரூஸ்லோட ஃபிஸ்ட்லயும் இருக்கும். இந்த 1 இன்ச் பஞ்சுக்கு ட்ரைனிங் பண்ணி வந்த இன்ஜுரி தான் அது. இன்னும் சொல்லணும்னா டாக்டர் வந்து ப்ரூஸ் லீயால இனி நடக்கவே முடியாதுன்னு சொன்னாராம். ஆனா ப்ரூஸ் லீ 6 மாசத்துல எழுந்து வந்து நடக்க மட்டும் இல்ல, ஓடியும் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இங்க சொன்னாலே ராக் லீ கிட்ட இந்த ஆபரேஷன் முடிஞ்சா நீ உயிர் பொழைக்கிறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவனோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அவனை ஒரு எலிட் நிஞ்சாவாவே ஆக்குச்சு. ட்ரங்கன் ஃபிஸ்ட் டெக்னிக் பெரிய கார்ட்டூன் மாஸ்டரான ஜாக்கி ஜான் கிட்ட இருந்து எடுத்தது.